டிவிக்கு பெண் தொண்டர்களை அவதூறாக பேசிய பொன்ராஜ், அதற்கு விஜய் எடுத்த நடவடிக்கை என்ன? அதுக்கு அடுத்தது, இன்று நடைபெறவிருந்த விஜய் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி, அது தள்ளி போடப்பட்டிருக்கிறது 29ஆம் தேதி. அது ஏன்னு பார்ப்போம். அடுத்தது, விஜய் வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சிக்கு அனுமதி கிடைச்சதா கிடைக்கலையா, அதை பற்றியும் பார்ப்போம். வாங்க இன்னைய வீடியோக்குள்ள போவோம். அதாவது டிவிக்கு பெண் தொண்டர்களை அப்துல் கலாம் அறிவியல் ஆலோசகராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் மிக கேவலமாக பேசியிருக்கிறார். அதாவது விபச்சாரிங்கிற தோணியில் விபச்சாரினை சொல்லியிருக்கார். இந்த தற்கொலை குற்றத்தை விஜய் வளர்க்கிறார். விஜய் வந்ததுனாலதான் இந்த தற்கொலை கூட்டம் வெளியே தெரிஞ்சுது. பெண் தொண்டர்கள் விபச்சாரிகளாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா இது எவ்வளவு பெரிய பேச்சு, அது பெண் தொண்டர்களை எந்த அளவு காயப்படுத்தும் என்று அவர் யோசிச்சு பேசியிருக்கணும். ஆனா அவர் அப்படி பேசல. அதுக்காக மன்னிப்பும் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு விஜய் நேற்றே ஒரு கண்டன அறிக்கை தன்னுடைய வலைதள பக்கத்துல போட்டிருக்காரு. ஆனா அதுக்கப்புறம் நான் இரவா ராத்திரி டிஜிபி ஆபீஸ்ல புகார் மனுவும் கொடுத்துருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கணும், இது மாதிரி என்னுடைய பெண் தொண்டர்களை, எங்க கட்சியினுடைய பெண் தொண்டர்களை, பெண் நிர்வாகிகளை ரொம்ப கேவலமாக திரு பொன்ராஜ் அவர்கள் பேசியிருக்கிறார் என்று அந்த கம்ப்ளைண்ட்டும் டிஜிபி அலுவலகத்தில் வாங்கியிருக்காங்க. ஆனா இது மிக நாகரிகமற்ற செயல். இந்த காலகட்டத்தில் பெண்கள் அரசியல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருக்காங்க. அதாவது அரசியல் உள்ள நுழையிறது முடியாத காலகட்டத்தில் இருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த காலகட்டத்தில் அரசியல்ல ஜெயிச்சது தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல ஜெயலலிதா, ரெண்டாவது இப்ப இருக்கிற வானதி சீனிவாசன், அடுத்தது இதுல காங்கிரஸ் கட்சியில ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க பேரு என்னன்னு தெரியல, அவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அப்புறம் எடுத்துக்கிட்டா இப்ப நாம் தமிழில் காலையும் வந்தாங்க, இப்ப அதிமுகவில் இருக்காங்க. இது மாதிரி ஒரு சில தொண்டர்கள் தான் வெளில தருவாங்க. ஆனா இப்படி இருக்கும்போது விஜய் வந்த பிறகு பெண் தொண்டர்களின் வருகை விஜய் கட்சியில் அதிகமா இருக்கு. அது உண்மைதான். விஜய் வந்த பிறகுதான் அவங்கெல்லாம் பெண் நிர்வாகிகள்லாம் அரசியல் பத்தி பேசுறாங்க. ஏன் பெண்களே அரசியல் பத்தி வெளிப்படையா பேசுறது விஜய் வந்த பிறகுதான். அதே மாதிரி இளைஞர்களும் விஜய் வந்த பிறகு அரசியல் அதிகமா ஈடுபடுறாங்க. அவர் மேல வச்சிருக்க அதிகப்படியான பாசத்தால அவரு போடுற மீட்டிங்ல எல்லாத்துலயும் கூட்டம் சேர்றது, அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அவங்களை தற்கொலைன்னு பெண் தொண்டர்கள் விபச்சாரன்னு பேசுறது மிக 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 கண்டிக்க வேண்டிய விஷயம். அதை பொன்ராஜ் திருத்திக்கணும். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அது வரைக்கும் டிவிக்கு பெண் நிர்வாகிகளும் சரி, டிவிக்கு தொண்டர்களும் சரி, டிவிக்கு தம்பிகள் விட மாட்டாங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, டிவிக்கு வேட்பாளர் அறிமுக நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா அது ரொம்ப குறுகிய காலத்துல, அதாவது 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே அனுமதி கடிதம் கொடுத்துருக்கணுமா, அனுமதி வாங்கறதுக்கு கடிதம் கொடுத்துருமா. அந்த 24 மணி நேரம் இல்லாத போது அவங்க போய் அனுமதி கேட்டிருக்காங்க. அதனால அனுமதி இன்னைக்கு காலைல 10 மணிக்கு நைட்டு வரைக்கும் இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு வர சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு 10 மணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனா நிகழ்ச்சி 29 தள்ளி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. 29 இன்னைக்கு நடந்திருந்தா மகாபலிபுரத்தில் நடந்திருக்கும், ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல. ஆனா 29ஆம் தேதி நுங்கம்பாக்கத்துல ஒரு ஹோட்டல்ல நடக்கிறதா செய்தி வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது என்னன்னா, விஜய் இது வரைக்கும் விஜய் அவர்கள் சென்னையில் பிரச்சாரம் பண்ணதில்லை. அதனால 28ஆம் தேதி நாளைக்கு தன்னுடைய தொகுதியில் பெரம்பூர் உள்ளிட்ட 5 தொகுதியில் நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரத்துக்கு அனுமதி நீங்கள் கொடுத்துட்டாங்க. இனிமேல் அவர் ஸ்பீடாக பிரச்சாரம் பண்ணுவார். கிட்டத்தட்ட இன்னும் நிறைய ஊர் அவர் போகாமல் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 தொகுதியாவது அவர் பிரச்சாரம் பண்ணாதான் எல்லா தொகுதியும் கவர் பண்ண முடியும்.
இன்னும் குறுகிய நாள் தான் இருக்குது. அதை வந்து அவர் செய்வார். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கேரவனும் ஒரு ஃப்ளைட்டும் வந்து 1 மாதம் வந்து இப்போ புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரு சிறப்பு கேரவனும் அவருக்காக வந்து இது பண்ணுறாங்க. இதில் வந்து பெரம்பூரில் வந்து ஒரு தேர்தல் பணிமனை உருவாக்கியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் அந்த வீட்டில் தங்கி தான் வந்து தேர்தல் வேலை செய்ய போகிறாரு. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் முடிச்சிடுவார். வேகத்தில் வந்து இனிமேல் வந்து பிரச்சாரம் நடக்கும். நாளன்னைக்கு வந்து தேர்தல் அந்த வேட்பாளர் வந்து அறிமுக நிகழ்ச்சி விழா முடிச்சிட்டு வந்து எல்லா தொகுதியும் வந்து அண்ணன் வந்து இது பிரச்சாரத்துக்கு வருவார். இன்னும் வந்து சிறப்பாக வந்து பிரச்சாரம் பண்ணுவார்னு நம்ம நம்புவோம். நேற்று வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு வந்து செல்வம் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 42 வருஷமாக அந்த செல்வம் வந்து காங்கிரஸில் இருந்திருக்காரு. அவர் வந்து பிரிஞ்சு வந்து தாவேக்கால நேற்று இணைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து நூற்றுக்கணக்கான பேரோட வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அவங்க எல்லாமே வந்து மாநில அளவில், மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் வந்து நிர்வாகிகள். அதனால் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து பிளவுபட்டு தான் வந்து இங்கே வந்து தாவேக்கால வந்து சேர்ந்துருக்கு. திருச்சி வேலுசாமி அண்ணன் கூட சொன்னார், ஒரு இன்டர்வியூவில் வந்து இப்போ பேசியிருக்காரு. என்னென்னா வந்து இது ஆதவ் சொன்ன மாதிரி வந்து கட்டாய கல்யாணம் தான். கட்டாய கல்யாணம் பண்ணால் என்ன நடக்குமோ, நாளைக்கு டைவர்ஸ் கூட நடக்குன்னு வந்து அவர் கூடிய பாணியில் வந்து அவர் திருச்சி வேலுசாமி அண்ணன் சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் வந்து இது இந்தியா கூட்டணி வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இப்போ வந்து இவங்க வந்து காங்கிரஸில் வந்து கூட்டணி வந்து வச்சுருந்தாலும் சரி, ஆனால் வந்து அதை பற்றி வந்து காங்கிரஸ் தலைமை வந்து ராகுல் காந்திகிட்ட வந்து எந்த ஒரு அறிக்கையுமே வரல, ஒரு வாழ்த்து செய்தி வரல, ஒரு கூட்டணியை பற்றி எந்த ஒரு கருத்தும் வரல. அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வராரா வரலையான்னு வந்து அதுவும் தெரியல. இப்படி இருக்குது. அது இல்லாமல் பாண்டிச்சேரியில் நடக்கிற தேர்தலில் வந்து அந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வந்து கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டும் வந்து வெளில வந்துருக்கு. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் திமுக கூட்டணிக்கு இது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தரல, நாங்கள் வந்து விடுதலை சிறுத்தைக்கும் மதிமுகவுக்கு மட்டும் அவங்க நிற்கிற தொகுதியில் மட்டும் ஆதரவு தரேன்னு அவங்க சொல்கிறாங்க. இதனால தான் வந்து அது பொருந்தா கூட்டணின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இது நாடாளுமன்ற தேர்தலே சரி, இப்போ வந்து கேரளாவில் எடுத்துக்கிட்டோம்னா 2 பேரும் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வந்து ஆப்போசிட்டு. அதனால் வந்து அவங்க காங்கிரஸ் வந்து தனியாக போட்டியிடும், கம்யூனிஸ்ட் வந்து தனியாக போட்டியிடும் கேரளாவில். இங்கே இருக்க அதிமுக அதிமுக மாதிரி. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவங்க வந்து ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் வந்து ஆட்சி அமைக்கப்படுறது. அதேமாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் சரி, மம்தா பானர்ஜி கட்சி வந்து இதில் தனியாக நிற்கும், கம்யூனிஸ்ட் வந்து தனியாக நிற்கும், அங்கேயும் ஆப்போசிட்டு. இது மாதிரி இருக்கும்போது எங்கேருந்து வந்து இவங்க ஆட்சி அமைச்சு நாடாளுமன்றத்தை வந்து பிடிக்க போகிறாங்க. இது என்றைக்குமே வந்து ஒரு பொருந்தா கூட்டணியில் தான் இருக்கும். இந்த வந்து திமுகவுக்கு வந்து பெரிய வந்து இந்த எலெக்ஷனில் தெரியும், பெரிய வந்து ஓட்டு வங்கி வந்து பின்னாடி போவோம், இப்போ ஓட்டு வங்கி இழக்கும். அது இல்லாமல் அண்ணா வேறு வந்துட்டார், விஜய் அண்ணா. அவர் வந்து மேக்சிமம் வந்து திமுக ஓட்டை தான் பிரித்து வந்து ஆட்சி அமைப்பார். மற்ற கட்சியில் இருந்தது கொஞ்சம் ஓட்டை பிரித்து தான் வந்து ஜெயிச்சு ஆட்சி அமைக்க போகிறாரு. இது நடக்கும். நம்ம வந்து இன்னொரு வீடியோ டிவியில் வந்து அப்டேட் வர வரைக்கும் காத்திருந்தால் அடுத்த வீடியோ வந்து போடுறோம்.